கிருஷ்ணாவும் பசுபதி பையனும் பேசுறத பார்த்துட்டு நிவின் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும், விஜய் கிருஷ்ணாவ வீட்டுக்கு வர சொல்றாங்க. "கிருஷ்ணா நீ எங்க இருந்து வர?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "சார் நான் சைட்ல இருந்து தான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றாங்க. "எதுக்காக போய் சொல்ற? நீ எங்க போயிட்டு வந்தேன்னு நான் காமிக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ காமிக்கிறாங்க. என்ன நம்ம பேசுனது எல்லாத்தையும் விஜய் பார்த்துட்டாரா? உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுக்கு ஷாக்கா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே தாத்தா என்ன விஜய் இவன் எதுக்கு பசுபதி பையனோட பேசிக்கிட்டு இருக்கான்? என்னாச்சு விஜய்? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கமும், சாரதா ஒரு பக்கமும், காவேரி ஒரு பக்கமும் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இவன் அந்த பசுபதி அனுப்புன ஆளு தான். நம்ம குடும்பத்த பழி வாங்குறதுக்காக தான் அவன் அனுப்பி விட்டுருக்கான். வெளியிலருந்து அவனால நம்மள பழி வாங்க முடியலல்ல. அதான் நம்ம குடும்பத்திலேயே இருந்துட்டு நம்மள பழி வாங்கணும்னு சொல்லி தான் அந்த பசுபதி அனுப்பி விட்டுருக்கான். ஏய் எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நீங்க யாரு? உண்மையாவே உன் மாமாவோட செகண்ட் ஃபேமிலி தான். சொல்லு உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டி அடிக்கிறாங்க கிருஷ்ணாவ. உடனே தாத்தாவும் ஏய் உங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி இந்த வீட்டுக்குள்ள நாங்க விட்டதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கோவத்தோட அடிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணாவோட விஜயோட சித்தப்பா இருந்துகிட்டு நான் அப்பவே சொன்னேன். இவன இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்டா? அப்படின்ட்டு விஜயோட சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சித்தப்பா உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஆள் இவன் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? பசுபதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே. பொய் சொல்லாதீங்க, நடிக்காதீங்க எங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாங்க. ஒரு சித்தப்பா இருந்துகிட்டு எனக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துகிட்டு நான் காவேரி அவங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலியே கிடையாது. இதெல்லாம் நாங்க பசுபதி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. காவேரி நம்ம அப்பாவ தப்பா பேசிட்டோம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் அந்த பசுபதி நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்